ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட் இட்லி தோசை மாவு அரைச்சு வச்சிருந்தா, காலையில எந்திரிச்சு அது எப்படி பொங்கியிருக்குன்னு பார்க்கறதுல எனக்கு ஒரே ஆனந்தமா இருக்கும். ஒரே ஆர்வமா வந்து ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சோனே அத தான் பார்ப்பேன். நல்ல வேளை ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கியிருந்தோம்னா, பொங்கி கீழ விழுந்து 2 வேலை ஆயி போயிருந்திருக்கும். நைட்டே வந்து சுண்டல் ஊற வச்சிருந்தேன். அதையும் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு, உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். அப்புறம் இன்னைக்கு ஒரு பல வருஷம் கழிச்சு ஒரு துவையல் அரைக்க போறேன். இந்த துவையல் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பயிறு பேரு கானப்பயிறு இல்லைன்னா கொள்ளுன்னு கூட சொல்லுவாங்க. அத வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். அண்ட் அது கூடவே ஒரு 5, 6 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, இத்துணூண்டு புளி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா படபடன்னு வெடிக்கும். அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா ஆறுறதுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அது கூடவே ஒரு 1/2 கப் தேங்காய் மட்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னா சூப்பரான துவையல் ரெடி. அண்ட் கொண்டக்கடல கிரேவிக்கு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், சோம்பு, மிளகு, 2 காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துட்டு அண்ட் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10, 15 போல் இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் சைட் பை சைட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் வந்து ஊற்றி வச்சாச்சு. இந்த மசாலாலாம் நல்லா வறுப்பட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். அது நல்லா வறுத்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை முழு மல்லி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே 2 தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடையில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் கூடவே உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலை தண்ணியோடய சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சிடலாம். அண்ட் பாருங்கள், நம்ம துவையல் வந்து சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. அண்ட் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு அதை பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அண்ட் நம்ம கிரேவி நல்லா 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவி இறக்கணும்னா சூப்பரான கிரேவி ரெடி. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, ஏன் ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆவி பறக்க இட்லி கூட நம்ம செஞ்ச கிரேவி அண்ட் கொள்ளு சட்னியில் துவையெல்லாம் கொஞ்சம் தண்ணி கலந்து சட்னியாக வச்சு அதையும் சாப்பிட்டாச்சு. அண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கர்ட் ரைஸ் வித் அந்த கிரேவியும் பேக் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பி போட்டாச்சு.